ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல காளானை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்குவோம். இது பொரிஞ்சு வரும்போது 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாமே போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு பல், ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கிடலாம். சீரகம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. நீங்கள் பெரிய வெங்காயமும் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சியும் கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ்வை. இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நம்ம நெய் இல்லை எண்ணெய் எதை வேணாலும் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பிரியாணி இலை மட்டும் போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். இந்த பட்டர் நல்லா நெய் மாதிரி உருகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீ இதில் வந்து காளானை ஆட் பண்ணி கொஞ்சம் காளானை வதக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். காளானை கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு இதை வதக்கிட்டு இந்த காளான்லேருந்து தண்ணி வரும். காளானே குட்டி குட்டி பீஸ் ஆகிடும். அதில் இருக்க தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் ட்ரை ஆனதும். அதனால் வந்து அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த காளான்லேருந்து தண்ணி பிரியுது. இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நல்லாவே தண்ணி எல்லாமே பிரிஞ்சு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த காளானில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது. அடுத்தது அப்படியே நல்லாவே ட்ரை ஆயிரும். நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை கூட வச்சோன்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். இப்போ உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மட்டும் பொடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணி கொத்தமல்லி தலையும் தூவி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.